அம்மா 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 வந்துட்டியா? உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். ஏயா இது என்ன வேலை? இது பள்ளம் வெட்டி பிடிச்சிருந்தே என் உள்ள உனக்கு தெரியலையா? அடப்பாவி, குழி வெட்டி பிடிக்க நான் என்ன புலியா? புலின்னு தான் நினைச்சேன். கிட்ட வந்த உடனேதான் கிடின்னு தெரியுது. எட்டி நில்லையா? இருக்கிறது 6 அடி, 4 அடி கூட நகர முடியாது. ஐயோ நேரம் ஆயிடுச்சு, இளவரசியை தேடுவாங்க. இந்த இளவரசி எப்போ தேடிக்கிட்டாங்க. பாவம், நீ ஏமாந்துட கூடாதுதான். குழி வெட்டினியா? ஆமா. ரொம்ப ஆழமான காதலியா உன் காதலு? தேன்மொழி தொடாதையா, ஏன்? வெக்கமா இருக்கு. பொண்ணுன்னு தெரியறதுக்கு அது ஒண்ணாவது இருக்கட்டுமே. தேன்மொழி அடிச்சு நான் வரையா. தேன்மொழி தேன்மொழி. நண்பர்களே, நாம் இந்த மரங்களை எல்லாம் வெட்டுவது செங்கப்பனை திருப்திப்படுத்துவதற்காக அல்ல. இவைகளை கட்டுமரங்களாக பயன்படுத்தித்தான் நாம் இங்கிருந்து தப்பிச் செல்ல போகிறோம். அதனால் நீங்கள் வெட்டுகின்ற கட்டைகளை எல்லாம் ஆற்றில் மிதக்க விட்டு விடுங்கள். யாராவது காரணம் கேட்டால் தூக்கிச் செல்வதை விட ஆற்றிலே மிதக்க விட்டு இழுத்துச் செல்வதுதான் சுலபமானது என்று சொல்லுங்கள். சண்டை சச்சரவு இல்லாமல் காரியமாற்ற வேண்டும். போங்க. இன்னைக்கு அலங்காரம் பிரமாதமா இருக்கு. தேன்மொழி, அவரை போய் சந்தித்து 4 வார்த்தைகள் பேசிவிட்டு வர வேண்டும். யாரம்மா? மருத்துவர் ஐயாவையா? அம்மா ஜாக்கிரதை, நீங்க அவரு அவருன்னு சொல்லும் போதெல்லாம் என் காதுல தவறு தவறுன்னு கேக்குதுமா. போடி, எப்படியும் அவரை சந்தித்தே ஆக வேண்டும். சரிதான், கதை எங்கேயோ போய் எப்படியோ முடிஞ்சிடுமா. உங்க அந்தஸ்து என்ன, அவர் அந்தஸ்து என்ன? நீங்க போய் அவரை சந்திக்கலாமா? அர்த்தமில்லாத அந்தஸ்து. விபத்து நடந்த போது அவர் கையின் மீது பட்டதுமே என் உடலில் கலந்திருந்த போலி அந்தஸ்து, வரட்டு கௌரவம் எல்லாமே பறந்தோடி விட்டது. அடே எங்க அப்பா, அவ்வளவு தூரம் முத்தி போச்சா? சரி வாங்க போய் பார்க்கலாம். பூ தேன் வருது. என்ன உணர்கிறாய்? என் தேன்மொழியும் பூங்குடியும் வந்துட்டு இருக்காங்க. பூங்குடி ஏன் இங்கு வர வேண்டும்? ஆர கேக்குறீங்க? உங்களுக்கு தெரியாது? காதல் வேகம் இழுத்துட்டு வந்திருக்குது. இதை வளரவிடக்கூடாது. என்றாவது ஒரு நாள் ஏமாற்றமாக முடியும் போது இந்த அப்பாவி பெண் உள்ளம் உடைந்து ஏன் வேதனைப்பட வேண்டும்? ஓ, இப்போது இதை பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிடு. பூங்குடிய தேன்மொழிய சரி சொல் போ. அம்மியே பறக்குது, இளவு மஞ்சுக்கு என்ன? வர்ற வேகத்தை பாரு. எங்க அவரை பார்க்க வந்திருக்கிறோம் என்று சொல். வந்த வழி தெரியுமில்ல, அதே வழியா போயிடுங்க பூங்குடியம்மா. என்னது? நீயும் போயிடுமா? அவரு அவசியமான வேலையில் இருக்காரு, அனாவசியமா யாருக்கும் பேட்டி கொடுக்க மாட்டார். யோ, அவங்கள பார்த்து சொல்லியா? என்ன கண்ணு நான் நில குத்தி போச்சா? ஆமா, நில குத்தி போச்சு. இப்ப தலை சுத்திட்டு இருக்குது. ஐயோ ஐயோ ஐயோ, என்னமாச்சு? கண் எரிகிறது, உயிர் போகிறது. ஐயோ கொஞ்சம் பொறுத்துக்குங்கம்மா. இதுவரை எனக்கு இப்படி வந்ததே இல்லையே. தேன்மொழி சீக்கிரம் வர சொல்லுங்க. வராருமா, வந்துகிட்டே இருக்கிறாரு. என்னால தாங்கவே முடியலையே. தேன்மொழி நீ யாரு சொல்லு. ஐயோ அம்மா, அரண்மனையில் இருந்ததை விட அதிகமா இருக்கா? ஐயோ உயிர் போகிறது, கண் எரிகிறது. கண் எரிகிறது? அரண்மனையில் கண் எரிகிறது, இங்கு வந்தவுடன் கண் எரிகிறது, வழியில் கண் தெரிகிறது. என்னப்பா இது? ஐயோ ஏன் நந்தி மாதிரி நிக்கிற? இந்தி பின்னி நான் இந்த மாதிரி பார்த்தலாமா? நல்லா இருந்தாங்களா, திடீர்னு என்னாச்சு உங்களுக்கு? போயா? ஐயோ என்ன 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 தாங்க முடியவில்லையே. ஐயோ கண் எரிகிறது. நான் என்ன செய்வேன்? என்ன இது கூச்சல்? திடீர்னு காய்ச்சல் வந்தா கூச்சல் போடாம என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு கண் எரியலாம். ஐயோ தேன்மொழி, நான் என்னடி செய்வேன்? ஓய், தண்ணி கொண்டு வா. சொல்லாமே போலாம் நினைச்சேன். இறக்கமுள்ளவர்கள் எங்க கிடையாதா? அம்மா கொஞ்சம் பேசாம இருக்கணும், பொறுமையா இரு. அம்மா வந்து விட்டீர்களா? ஐயோ கண்களில் மண்ணு விழுந்து விட்டதே. கண்ணை திறக்கவே முடியவில்லையே. ஐயோ பாருங்க. எங்க கண்ணை திறவுங்க. முடியவில்லையே. ஐயோ மெல்ல மெல்ல மெல்ல. இந்த கண். ஐயோ வலிக்கிறது.
ஆமா, நீங்கள் கால்களால் தானே நடக்கிறீர்கள்? ஆமா. ஐயோ, இருக்காது, நீங்கள் தலையால் நடந்திருக்கிறீர்கள். அதனால்தான் கண்களிலே மண் விழுந்திருக்கிறது. நான் சொல்வது பொய்யா? நான் பொய் என்று சொல்லவில்லையே, நீங்கள் சொல்லுவது மெய்யல்ல என்று சொல்லுகிறேன். தண்ணீர். அழகா, இவர்கள் கண்களை துடைத்தனுப்பு. எனக்கு கிடைக்கிறதெல்லாம் வெறும் கண் தொடப்பு வேலைதானா? எங்க முகத்தை காட்டுங்க. தேன்மொழி, வாடி போக. ஐயா, நான் போனோம். ஏன் சல்லு புள்ளுன்னு கத்துற? உனக்கு யார் தேன்மொழின்னு பேர் வச்சா? நல்ல தேள் கடின்னு வச்சிருக்கலாமே. யோ, எடுபடி. நிறுத்து. யார பார்த்து எடுபடிங்கிற? சட்டி உடைச்சிட்டு பேசாம போறதா? முதல்ல அதை எடு. குடி, நீ எடுபடி. யோ, எப்படியா இருக்கு உடம்பு? நல்ல தெம்பாத்தான் இருக்குது. தேன்மொழி, விஷயத்துக்கு வருவோம். சட்டி இருந்தது, அதை உடைச்சு விட்ட. இனிமே ஒண்ணு சேர்க்க முடியுமா? முடியாது. ஏன்னா அது மண்ணு, நீ பொண்ணு. நம்ம மனசு உடைக்கலாமா? உடைய விடலாமா? ஒண்ணு சேர்க்க வேண்டாம். யோ, எடுபடி. உன் உடம்பு தவிடுபடி ஆயிடும், ஜாகிரதை. சவால் விட்டுட்டு போதா? இவன் மனசுல என்ன பெரிய ரதி ரம்ப நினைச்சிட்டு இருக்கிறாளா? இவரை எவன் காதலிப்பான் என்ன தவிர? என்னடி இவ்வளவு சீக்கிரம் வந்து விட்ட? ஒண்ணு இல்லம்மா, காதல் பேச்சு பேச ஆரம்பித்தால் காலம் போவது கூடவா தெரியும்? அது இருக்கட்டும்மா, மலையே நகர்த்திடலாம். ஆனா இந்த மருத்துவரையா மாத்திரம் வழிக்கே கொண்டு வர முடியாது போல இருக்க. கோடி பைத்தியக்காரி, நீ படித்தது இல்லையா? ஒரு கன்னிப்பெண் நினைத்தால் கடலையே கைக்குள் அடக்கி விடலாம். என்னமா போங்கம்மா, எதையுமே நாம தேடி போனா அது ஓடும். பாரு பாரு, அதுவாகவே என்னை தேடி வர செய்கிறேன். எப்படிமா? அம்மா அம்மா, என்னம்மா செய்கிறது? ஐயோ, வலி தாங்க முடியவில்லையே. மருத்துவருக்கு அனுப்பி விட்டேன், இப்போது வந்து விடுவான். ஐயோ, உடம்பெல்லாம் வலிக்கிறதே. கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளம்மா. இந்த மருத்துவனை காணும், என் தலையை வலித்துடும் போல இருக்கிறது. என்ன தாங்க முடியவில்லை. என்ன உடம்புக்கு? எனக்கா உனக்கா? அவைப்படுகிறாள் குழந்தை, ஆடி அசைந்து வருகிறாயே. குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா? என்ன ஒழுங்கா கவனி. கவலைப்படுவதற்கு ஒரு காரணம் காணோமே. ஒருவேளை ஏதாவது அதிர்ச்சியா இருக்கலாம். உனக்கு என்ன தெரியும்? என்ன ஏமாற்ற முடியும்? நீ இங்கே இருந்து குழந்தைய உடம்பை குணப்படுத்தி விட்டு தான் போக வேண்டும், தெரிகிறதா? தேன்மொழி, இவன் இங்கிருந்து நகர்ந்தால் எனக்கு செய்தி அனுப்பு. தொலைத்து விடுகிறேன். நீ இங்கிருந்தால் இளவரசிக்கு துணையா இருக்கும். இன்னைக்கு நிலவரம் அப்படி இல்லைங்க. உண்மையான வியாதியை நீங்க மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். நான் வரேங்க. தங்கள் வருகையால் இந்த கன்னிமாடம் புனிதமடைகிறது. தயவு செய்து அமருங்கள். அடிமைகள் வரவேற்கப்படுவதில்லை. சற்று இனிமையாகத்தான் பேசுங்களேன். அடிமைக்கும் இனிமைக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. எனக்கும் தான் வேலை இருக்கிறது. உங்கள் உடம்புக்கு தான் என்ன? அதை நீங்கள் அல்லவா கண்டுபிடிக்க வேண்டும். நோயாளிகள் எப்போதும் மருத்துவரோடு ஒத்துழைக்க வேண்டும். நான் மாட்டேன் என்று சொல்லுகிறேன். மருத்துவர் தான் ஒத்துழைக்க மறுக்கிறார். முதலில் என் கைப்பிடித்து நாடி பாருங்கள் என்கிறேன். நாடி பார்த்தாகிவிட்டது. ஐயோ, பலனை காணோமே. கண்ணையாவது பாருங்களேன். இந்த காலத்தில் பெண்கள் அவசரப்பட்டு அழைத்துக் கொள்ளும் வியாதி இது. புரிந்து விட்டதா? இதோ பாருங்கள், என் கருவிழிகள் அடிக்கடி மேலே சொருகிக் கொள்கின்றன. என் நெஞ்சில் தாங்க முடியாத போராட்டம். இதற்கு மருந்து கிடைக்குமா? ஏன், நான் தேற மாட்டேனா? தேறித்தானே இவ்வளவு நடக்கிறது. பருவ வயதில் இப்படிப்பட்ட வியாதிகள் வருவது சகஜம்தான். ஆபத்தொன்றுமில்லையே. வளர விட்டால் பெரிய ஆபத்து.
இந்த நோய் தீர வழியே இல்லையா? ஏன் இல்லை, இருக்கிறது. என்னது? செங்கப்பரிடம் சொல்லி தகுந்த ஒருவரை திருமணம் செய்து கொள்ளுங்கள். இளவரசி, உங்கள் நிலையை கண்டு நான் மிகவும் பரிதாபப்படுகிறேன். வானத்திலே சுதந்திரமாக நீந்தி ஓடும் மேகத்தை உங்கள் அரண்மனைக்குள் வைத்து போட்டுவிட முடியுமா?